டெல்லி முதல்வர் இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் மேலே மதுபான ஊழல் சம்பந்தமான கேஸ் இதெல்லாம் போயிட்டுருக்கு. இப்பொழுது அந்த ஒரு கேஸ் வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஜட்ஜை சொல்லி அவங்க இந்த கேஸ்லேருந்து விலகிறது நல்லது, ஏன்னா அவங்கள்ட்டேருந்து எனக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும் பொழுது கோர்ட்டு என்ன சொல்லுதுன்னா, ஒரு லிட்டிகண்ட் அவர் யாரு ஒரு நீதிபதி அவருடைய இன்டெகிரிட்டி பத்தியா, நீனே உண்மையிலே ஊழல் கேஸ் இருக்குது, நீ ஒரு ஜட்ஜோட இன்டெகிரிட்டியை தான் நீ கொஸ்டின் பண்ண முடியாது, அதை வைத்து அந்த ஜட்ஜை விலக்கி கொள்ள முடியாது அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறேன்? இல்ல, முதல்ல அந்த மாதிரி சொல்ல முடியுன்றது என்ன சொன்னால் அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு திமிர் இருக்கணும் பாருங்க. ஒரு ஜட்ஜை பார்த்துட்டு உண்மையில அந்த சந்தேகம் இருக்கு, நீ இந்த என்னுடைய கேஸ் விசாரிக்க கூடாது எப்படி சொல்ல முடியுது? செந்தில் பாலாஜி சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த கூட்டணிக்கு ஆதரவு பிரச்சாரம் பண்ணிருக்காங்கன்னா, இந்த கூட்டணி எந்த அளவுக்கு எந்த லட்சணத்திற்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த நீதி அரசர் ரொம்ப அழகா தெளிவா, நீதி அரசி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, உங்களுடைய சந்தேகத்துக்கால நான் இதுல இருந்து விலகிலாம் போக முடியாது. அதே போல இங்க திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லிட்டே இருக்காங்க. ஆயிரக்கணக்கான முறை சொன்னாலும் பொய் பொய் தான். ப்ரெஷர் கொடுத்தாலும் நான் விலக மாட்டேன், ஏன்னா நான் பதவி பிரமாணம் எடுக்கும்போது சத்திய பிரமாணம் எடுத்திருக்கிறேன், அதில் தான் நான் விலக மாட்டேன் என்று தெளிவா சொல்லியிருக்காரு. அதனால இன்னும் கூட பதவி விலகிய பிறகும் கூட இவரால் அழுத்தம் கொடுக்க முடிகின்றது சொன்னால் அந்த அளவுக்கு அங்குள்ள சில ஈகோ சிஸ்டத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது தெளிவா புரிகிறது. அடிச்ச காசை ஒரு ஏற்கனவே ஒரு ஜட்ஜு ஊழல் கட்டுக்கட்டா பணம் இருந்ததுன்னு இப்பதானே அவர் அவ்வளவு ப்ரெஷருக்கு பிறகு இப்பதானே எஸ்ஐனே பண்ணியிருக்காரு. ஆமா ஆமா, மேபி ஒரு சில ஜட்ஜு இன்னும் அது மாதிரி இருக்காங்களாங்கிறதே நமக்கு டவுட் தெரியாது. அந்த தைரியத்துல இந்த அளவுக்கு ஒரு பேசியிருக்கிறார், அந்த தைரியம் ஒரு கெடுக்கிறது, அதனாலதான் இந்த மாதிரி பேசியிருக்கிறார். ஆனா இவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க, அவங்களுடைய உறுதியை நம்ம பாராட்டணும். எந்த விதமான அழுத்தத்துக்கும் அடிபணியாது இப்படிப்பட்ட நீதிபதிகள் இருக்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கு நாட்டில் நீதிபதிகள் மேல் நம்ம அந்த அமைப்பின் மேல மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதை காப்பாற்றிய நீதி அரசுக்கு நம்முடைய வணக்கங்கள், பாராட்டுதல்கள். இது மெயினா சொல்லிக்கிறேன். அதனால இன்னொரு விஷயம் பாருங்க, நிச்சயம் அவர் மாட்டிக்குவார். நேர்மையாக தேர்தல் நடந்தா, இது வழக்கு நடந்தா இவர் மாட்டிக்குவார். அதனால எப்படியா ஒண்ணு பண்ணி மிரட்டணும், கிட்டத்தட்ட மிரட்டல் மாதிரி தானே, அப்படி குறுக்கு வழியெல்லாம் பயன்படுத்தி ஒரு முயற்சி செய்து பார்த்திருக்கார். ஆனாலும் அந்த நீதி, அவங்க பேர் ஸ்வர்ணகாந்தா சர்மா இல்லையா, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அவங்களை பாராட்டுகிறேன். இதே போல நீதிபதிகள் நாடு முழுக்க இருந்தால் நீதித்துறை நிச்சயமாக மக்களுக்கு சரியான நீதி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு வந்திருக்கிறது.